இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நீடி நேற்று என்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த மாதத்திலும் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மார்க் 1:29. அவர்கள் ஜெப ஆலயத்தை விட்டு புறப்பட்டு யாக்கோபோடும் யோவானோடும் கூட சீமோன், அந்திரேயா என்பவர்களுடைய வீட்டில் பிரவேசித்தார்கள் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த மாதத்திலும் இயேசு சந்தித்த 7 வீடுகள் என்ற தலைப்பிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். இயேசு இன்றைக்கு மார்க் 1 குறிப்பிடப்பட்டது போல அங்கே யாக்கோபு யோவானோடு சேர்ந்து சீமோன், அந்திரேயா வீட்டிற்கு செல்கிறார். இன்றைக்கு நம் காலகட்டத்திலே நாம் வீட்டுக்கு இல்லை நம்மளுடைய உறவினர்கள் வீட்டிற்கோ நாம் செல்லும்போது மிகுந்த சந்தோஷமாக இருக்கும். இன்னும் நம்ம பிள்ளைகளுக்கு கெஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு வராங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா அவர்கள் ஏதாவது சர்ப்ரைஸாக ஏதாவது கொண்டு வருவாங்க, ஏதாவது பண்டம் பலகாரம் ஏதாவது நமக்கு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவது உண்டு. அது மாத்திரம் இல்லை, ஸ்பெஷலாக நமக்கு பிடித்தவர்கள் வந்தால் நம்ம என்ன செய்வோம்னா ஸ்பெஷலாக ஏதாவது வீட்டில் ஏதாவது சாப்பாடு சமைத்து அவ்வளோ சந்தோஷப்படுவோம். அதே போல தான் இயேசு நம்மோடு நம்ம வீட்டிற்கு வரும்போது அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். இந்த வேதாகமத்தில் அநேக இடங்களில் இயேசு ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளாக சென்று அங்கே அநேக காரியங்களை செய்வதை நாம் தியானிப்பது உண்டு. இங்கே இன்றைக்கு இந்த நாளிலே அந்திரேயா பேதுரு வீட்டிற்கே செல்கிறார். அங்கே செல்லும்போது அங்கே நடக்கிற சம்பவங்கள் அங்கே மத்தேயு, மார்க், லூக்கா இந்த 3 சுவிசேஷத்திலையும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இப்போ அந்த மத்தேயுல குறிப்பிடப்பட்டிருக்கிறது, அங்கே மார்க்கு இல்லை ஒவ்வொரு விதத்திலே அங்கே பேதுரு, சில இடங்கள்ல பேதுரு வீட்டிற்கு இயேசு வந்தார்னு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இங்கே மார்க்கில் மாத்திரம் எப்படி போட்டிருக்குன்னா பேதுரு அந்திரேயா வீட்டிற்கு சென்றார் என்று சொல்லி. அப்போ இங்கே அங்கே குறிப்பிட்ட பகுதியிலே ஆண்டவர் பேதுருவோடு தான் செல்கிறார். எல்லா காரியங்கள்ல பேதுரு ரொம்ப துருதுருப்பாக எல்லா காரியத்திலையும் ஆண்டவரோடு இணைந்து செல்கிற பேதுரு அவன் அந்த அங்கே ஆலயத்திலே அவர்கள் ஜெபித்து விட்டு வரும்போது அங்கே பார்க்குறாங்க யாக்கோபு யோவானோடு சேர்ந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செல்கிறார். அப்போ பேதுரு வீட்டில் நடக்கிற காரியம் என்னன்னா, அங்கே மார்க் 1:30-31 அங்கே சீமோனுடைய மாமி ஜுரமாய் கிடந்தால் உடனே அவர்கள் அவளை குறித்து அவருக்கு சொன்னார்கள். அவர் கிட்டே போய் அவள் கையை பிடித்து அவளை தூக்கி விட்டார். உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிச்சு. அப்பொழுது அவள் அவர்களுக்கு பணிவிடை செய்தாள் என்று சொல்லி இங்கே குறிப்பிடப்பட்டிருக்குது. அப்போ இங்கே பேதுரு ஆண்டவரோடு செல்கிறான். எல்லா காரியத்திலையும் ஆண்டவரோடு இணைந்து செல்கின்ற பேதுரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துட்ட இந்த பிரச்சனை குறித்து சொல்லவே இல்லை. இந்த பேதுருடைய மாமி ஜுரமாய் இருக்கிறது அவர் வீட்டிற்குள்ள வந்த பிறகுதான் தெரியுது. அப்போ அவர் பார்க்கிறார், பேதுரு அவளுடைய மாமி ஜுரமாய் கிடப்பதை பார்க்கிறார். எங்க மார்க்ல குறிப்பிடப்பட்டிருக்கிறது அவளை தூக்கி விட்டார் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இன்னும் மத்தேயுல எங்க அவர் கையை தொட்ட உடனே, அப்போ இயேசு பேதுருடைய மாமியின் கையை தொட்ட உடனே ஜுரம் நீங்கிட்டு மத்தேயுல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இங்கே லூக்கால குறிப்பிடப்பட்டிருக்கு அவர் அவளிடத்தில் குனிந்து நின்று அவளை தூக்கி தாங்கும்படி கட்டளை இடுகிறார். அப்போ அங்க ஜுரம் நீங்கும்படி அவர் குனிந்து அவளுக்காக தொட்டு ஜெபிக்கிறார். அவ்வளோ அங்க காரியங்களே குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எவ்வளவு அன்போடு கரிசனையோடு இருக்கிறார். அங்க ஜுரம் என்றால் இங்கே நம்ம இப்போ இருக்கிற காலகட்டத்துல காய்ச்சல், சரீரத்துல வேற எந்த பலவீனமா இருந்தா கூட நம்ம விட்டுருவோம். ஆனா காய்ச்சல்னு வந்தோடனே இன்றைக்கு அநேக பிள்ளைகள் பயந்து விடுகிறார்கள். இங்க நம்ம காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா கொரோனா அந்த காலங்களுக்கு அப்புறம்
நம்ம பிள்ளைகளுக்கு அடிக்கடி வருகின்ற அந்த காய்ச்சல், அந்த காய்ச்சல்னாலே நம்ம எல்லாருக்கும் ஒரு மனதுக்குள்ளாக இருக்கிற பயம். இங்கே குறிப்பிடப்பட்டிருக்குது, பேதுருடைய மாமிக்கு தீராத ஒரு காய்ச்சல். அப்போ அவளுக்கு அந்த காய்ச்சல இருந்து விடுதலை பெறணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த வீட்டுக்கு வருகிறார். பேதுருக்கு நன்றாக தெரியும், ஆண்டவரோடு கூட இருந்த பேதுரு ஒரு வார்த்தை கூட எங்க வீட்டுல இப்படி ஒரு பலவீனம் இருக்குங்கிறத சொல்லவே இல்லை. பிரச்சனையை அவன் ஆண்டவரிடத்துல போய் சொல்லாதபடிக்கு ஆண்டவர் வந்தவுடனே கர்த்தர் அவருடைய பிரச்சனையை பார்த்து நீக்குகிறார். இப்படி அந்த வீட்டிற்குள்ளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருடைய வீட்டிற்குள்ளே வரும்போது நமக்கு ஒரு விடுதலை, நல்ல ஒரு வியாதியிலிருந்து அங்க விடுதலையை பெற அவ என்ன செய்கிறா பாருங்க. அவள் அதன் பின்பு பணிவிடை செய்தாள் என்று சொல்லி குறிப்பிட. அப்போ அவர் தொட்ட உடனே விடுதலை, சுகம். இன்றைக்கு அநேக நேரங்கள்ல நம்ம பலவீனப்படுகிறோம், சரீர சுகவீனம். இன்றைக்கு அந்த சரீர பலவீனத்துக்காக எங்கெங்கேயோ நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். எனக்கு பிள்ளைகளுக்கு நம்ம அடிக்கடி காய்ச்சல், வியாதி, ஏதாவது ஒரு பலவீனம் வந்த உடனே நாம் என்ன செய்கிறோம், சரீர பலவீனத்திற்காக மருத்துவரை தேடி செல்கிறோம். இங்க பேதுருடைய மாமி அங்க எல்லா இடத்துக்கும் சென்று ஒருவேளை கைவிடப்பட்டு நிலைமையில இருந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் அங்கே வந்த போது ஒரு விடுதலை கிடைத்தது. இங்கே என்னுடைய வாழ்க்கையிலும் கூட என்னுடைய மகள் 9வது மாதம் இருக்கும்போது அவளுக்கு ஒரு மிகப்பெரிய அவளுக்கு முடியாத அளவுக்கு ஒரு காய்ச்சல் வந்தது. எனக்கு அந்த காய்ச்சல், அந்த சூழ்நிலையை நினைக்கும் போது உண்மையில இன்றைக்கும் என் இருதயத்துல அப்படி ஒரு கலக்கம். அந்த அளவுக்கு அந்த காய்ச்சல் இருந்தது. பல நாட்கள் அந்த காய்ச்சல் தீரவே இல்லை. அப்போ மருத்துவமனைக்கு திருநெல்வேலியில இருக்கிற அத்தனை ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் போயிட்டு இறங்கிட்டோம். அந்த அளவுக்கு பலவீனம். அப்படி இருக்கிற சூழல்ல ஆண்டவர் பாருங்க, எங்களுக்கு செல்வதற்கு வழி இல்லை. அப்போ ஆலயத்துக்கு சென்று என் மகளை முன்பதாக வைத்து ஆண்டவருடைய பாதத்துல வைத்து நாங்க ஜெபித்தோம். இயேசுப்பா, மகளுக்கு ஏன் இந்த காய்ச்சல், ஏன் இந்த பலவீனம், இந்த மருத்துவமனையில எல்லா இடத்துக்கும் நாங்க செஞ்சுட்டு வந்துட்டோம், ஆனா அந்த இதுக்கு ஒரு விடுதலையே இல்லையேன்னு சொல்லிட்டு நாங்க கதறி ஜெபித்த போது கர்த்தர் என் மகளை தொட்டு ஆண்டவர் அற்புதமான ஒரு விடுதலை கொடுத்தார். ஆண்டவர் பரிபூர்ண சுகத்தை கட்டளையிட்டார். மிகப்பெரிய அந்த அந்த விடுதலையை உண்மையில எங்கிருந்து நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படி கர்த்தர் நம் வாழ்க்கையில வரும்போது, ஆண்டவர் நம் வீட்டிற்கு வரும்போது, ஒருவேளை சுகவீனம், பலவீனம் எல்லாம் மாறிவிடும். இங்க இப்போது சமீபமா ஒரு பாடல், அழகான ஒரு பாடல் டிவியில நீங்க நிறைய இடத்துல கேட்டிருப்பீங்க. ஆண்டவர் உன் வீட்டிற்கு நான் வந்திடுவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன்ட்டு ஒரு பாடல். மிகவும் அருமையான பாடல். பாருங்க, கர்த்தர் நம்ம வீட்டிற்கு வந்தால் ஆசீர்வாதம். இன்றைக்கு முதலாவது நாளிலே பேதுரு அந்திரியா வீட்டிற்கு கர்த்தர் வருகிறார். அங்கே அவர்கள் வீட்டிற்கு பேதுருடைய மாமி ஜுரமாய் இருக்கிறதை பார்த்து அங்கே ஒரு விடுதலை, கர்த்தர் அங்க காய்ச்சலிருந்து ஒரு விடுதலை கொடுக்கிறார். அது மாத்திரம் இல்ல, நிறைய இடங்கள்ல பேதுரு வீட்டிற்கு மாத்திரம் போடப்பட்டிருக்கு. ஆனால் அங்க மார்க்ல குறிப்பிட்ட பேதுரு அந்திரியா, அப்போ ஒற்றுமை, அந்த சகோதரருக்குள்ளே அங்கே ஒற்றுமையா இருப்பதை பார்க்க. அப்போ வீட்டிற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டிற்கு வரும்போது அங்கே பலவீனம் மாறுகிறது, சுகவீனம் மாறுகிறது. கர்த்தர் விடுதலை கொடுக்கிற தேவன். அங்கே நம் வாழ்க்கையிலையும் கர்த்தர் விடுதலை கொடுப்பார். ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட நீங்க பலவீனத்தோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தா, ஒருவேளை சுகவீனத்தோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தா, கர்த்தர் உங்க வீட்டிற்கு இன்றைக்கு ஆண்டவர் அற்புத சுகத்தை கொடுவார். பேதுரு மாமி அவருடைய சரீரத்துல இருக்கிற அந்த காய்ச்சலை விடுதலை கொடுத்தது போல கர்த்தர் உங்க வாழ்க்கையிலே விடுதலை கொடுத்துப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் கூட எங்களோடு பேசியிருக்கீங்க. இந்த பேதுரு அந்திரியா வீட்டிற்கு இயேசுப்பா நீங்க செஞ்ச போது அங்க
பேதுருடைய மாமி ஜுரமாய் கிடக்கும்போது ஏசப்பாங்க ஒரு ஏசப்பா பரிபூர்ண விடுதலை நீங்க கட்டளை, நீங்க தொட்ட மாத்திரத்துல விடுதலை சுகத்தை பெற்றது போல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஏசப்பா பலவீனத்தோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருப்பா அவர்களுடைய சரீரத்தை தொட்டு நீங்க ஒரு புதிய சுகத்தை கொடுங்க, விடுதலை கொடுங்க ஏசப்பா. நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க ஏசப்பா, எங்களுக்கு ஆசீர்வதிங்க, விடுதலை கொடுங்க ஏசப்பா. சுகவீனம் பலவீனத்துல இருந்து எங்களுக்கு பரிபூர்ண விடுதலை தருவீங்க. நாங்க நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. துதிகான மகிமை மக்கை ஏறடிக்கிறோம் மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென்.